ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டு சரக்கு யூடியூப் சேனல். மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களின் சதி முறியடிக்கப்பட்ட வரலாறு. அதாவது, தமிழக அரசாங்கம் நீதிபதி கலையரசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்குது. மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசின் பள்ளி மாணவர்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக நீதிபதி கலையரசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அவர் விசாரணை பண்ணிவிட்டு 10% இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்ட்டு ஒரு தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுறார், அறிக்கை கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி தமிழக முதலமைச்சர், தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுதுனாக்கா 10% இடஒதுக்கீடு ஜாஸ்தின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இருக்குது ஏன்னா ரொம்ப அரசு பள்ளி மாணவர்கள் நல்லது செஞ்சுட்டாக்கா அவங்க பிடிக்காதுல்ல. அதனால் 10% 7.5% குறைச்சி தமிழக சட்டசபையில் செப்டம்பர் மாதம் 25 ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் பண்ணுறாங்க. ஓகேயா, சட்ட முன்னோடி மசோதா. இது அனைத்து கட்சி தலைவர்களின், அனைத்து கட்சி உறுப்பினர்கள் ஏகோபித்த ஆதரவோட மசோதா ஆதரவோட அந்த மசோதா கவர்னருடைய கையெழுத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஓகே, செப்டம்பர் மாதம் 25 அந்த மசோதா கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. அதை பற்றி விரைந்து முடிவெடுக்காத கவர்னர் தூக்கி ஓரமாக வச்சுட்டார். அக்டோபர் மாதம் 5 அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் ஆளுநரை போய் சந்தித்து இதை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியே பத்திரிகையாளர் சந்தித்த ஜெயக்குமார் என்ன சொன்னார்னாக்கா, ஆளுநர் நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தி சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கார். பேட்டி கொடுத்து போயிடாரு. ஏன்னா இது இந்த நிலையில் மருத்துவ கவுன்சிலிங் நெருங்கிட்டு இருக்கு. விரைந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கொண்ட எதிர்க்கட்சி தலைவர், திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மருத்துவ கவுன்சிலிங் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, நீங்கள் இன்னும் இந்த 7.5% இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீங்கள் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கீங்க, எப்போ முடிவெடுக்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு அந்த கடிதத்தில் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டு கடிதம் எழுதக்குள்ள அந்த கடிதத்துக்கு ஆளுநர் பதில் அனுப்புகிறார். நான் ஏற்கனவே அமைச்சர்களை சந்தித்த போது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு 4 வார கால அவகாசம் வேணும் அந்த விவகாரத்தில் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் கடிதம் எழுதுகிறார். இப்போ தான் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள்ட்ட 4 வார காலம் எனக்கு டைம் வேணும் அப்படின்ட்டு ஆளுநர் சொன்ன விவகாரம் வெளியே வருது. அமைச்சர் ஜெயக்குமார் அதை பற்றி பத்திரிகையாளர் விஷயத்தில் சொல்லவே இல்லை. கேட்டதுக்கு இப்போ இந்த விஷயத்தை பற்றி இப்போ கேட்கும்போது ஆளுநர் சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டு இருக்க முடியாது, எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொன்னேன், நல்ல செய்தி சொன்னால் அவங்க தான் சொல்லியிருந்தேன் அப்படி இப்படின்னு போட்டு உருட்டிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுக்கிறார். கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திமுக சார்பாக. விரைந்து முடிவெடுக்கணும், ஆளுநர் சைன் பண்ணி அந்த 7.5% அமல்படுத்துறதுக்கு அதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவர் சைன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் திமுக சார்பில் நடத்தப்பட்டது. இது முடிஞ்சது பிறகு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு வில்சன் சொல்கிறார். அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அப்புறம் அந்த கட்சியுடைய எம்பி ரவிக்குமார் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணி அதை ஆளுநருடைய கையெழுத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, அவர் இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்காமல் இருந்துட்டுருக்கார். இந்த மாதிரி சிக்கட்டான சமயத்தில் அவருடைய கையெழுத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை, அரசாங்கமே ஒரு அரசாணை வெளியிடலாம், அரசாணை வெளியிட்டு இந்த 7.5% இடஒதுக்கீடை நம்ம அமல்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அப்பையும் அப்படி அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளாக. ஆனால் அப்பையும் இந்த அரசாங்கம் உடனே முடிவெடுத்துல, பயம் இல்லை, மத்திய அரசாங்கம் கோச்சிப்பாங்களே, ஆளுநரை எதிர்த்து இப்படியெல்லாம் முடிவெடுத்தோம்னாக்கா நம்ம பாஸ் என்ன சொல்லுவார், என்ன ரொம்ப கோச்சிப்பார் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நாட்கள் தள்ளி போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியானது பிறகு ஏன்னா திரும்ப வில்சன் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசும்போது இதை பற்றி சீக்கிரமாக அரசாணை வெளியிடணும்னு சொன்னதுக்கு பிறகு நேற்று முன்தினம் தகவலடியாக ஒரு முடிவெடுத்து தமிழக அரசு சார்பாக 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வழங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. ஓகேயா, வெளியிட்டதுக்கு பிறகு நேற்று என்ன பண்ணியிருக்காரு, அரசாணை தமிழக சார்பாக வெளியிட்டப்பட்டு விட்டது, இதுக்கு மேலே நம்ம சைன் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அசிங்கம் அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஆளுநர் அவர்கள் நேற்று அதுக்கு ஒப்புதல் அளித்து ஒரு சைன் பண்ணியிருக்காரு, சட்டமாகியிருக்கார். இப்போ இப்படித்தான் இவருடைய சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் என்பவர் யார், மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசாங்கத்தின் பிரதிநிதி. அவர் எந்த காலத்திலும் தமிழக மாணவர்களுக்கோ ஒடுக்கப்பட்ட
தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் நல்ல மாணவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு, பொருளாதார அதிக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு நல்லது நடக்குன்னு அவர் நினைக்கவே மாட்டார். அவர் வந்து எப்போதுமே என்ன பணக்காரர்களுக்கும் மேல்தட்டு வர்க்கத்திற்கும் ஆதரவாகத்தான் செயல்படக்கூடியவர். அதனால தான் அப்படியே நைஸாக கடத்திட்டு போயிடலாம், 4 வாரம் அவகாசம் கேட்டாக்கா அதுக்குள்ளே அந்த மருத்துவ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிடும், இவர்களுக்கு வந்து நல்லது நடக்காது, இந்த வருஷமும் இவங்களும் தமிழக மாணவர்கள் வந்து பெரிய அளவில் டாக்டராக ஆகிட முடியாது அப்படின்னு பிளான் பண்ணி தள்ளி போட்டிருக்காரு. அந்த சதி திமுகவின் சார்பாக நடத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதத்தின் மூலமாகவும், திமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகவும், அதற்கு பிறகு வழக்கறிஞர் வில்சன் அவர்கள், திருமாவளவன், ரவிக்குமார் போன்றோர் ஆலோசனையின் மூலமாகவும், இவர்களெல்லாம் இப்படி பேசும்பொழுது நாம் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடாது என்று அப்பொழுது கொஞ்சம் துணிச்சல் வந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு துணிந்து விட்டார். துணிச்சலாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதன் மூலமாக அவர் அரசாணை வெளியிடப்பட்டது. ஏன்னா அதற்கு பிறகு இப்பொழுது ஆளுநர் வேறு வழி இல்லாமல், ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம தள்ளி போட்டோம், நமக்கு அசிங்கம், ஏற்கனவே சாணி அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இப்படியே தள்ளி போட்டோம்னாக்கா நமக்கு மரியாதை இருக்காது அப்படின்ட்டு நேற்று ஒரு அந்த அரசாணைக்கு வந்து ஒப்புதல் தெரிவித்து சைன் பண்ணியிருக்கார். இப்படி தான் இந்த 7.5% உள்ஒதுக்கீட்டை நாம் வெற்றியடைந்திருக்கிறோம். இதன் மூலம் மத்திய அரசாங்கம் மற்றும் பாசிச அரசாங்கம் மற்றும் ஆளுநரின் சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆக்சுவலாக அவங்க சொல்லுவாங்க, திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சி மட்டும்தான், ஆனால் அதே திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தாக்கா ஆளுங்கட்சியே ஆளுங்கட்சி. அப்படி தான் இது 1949ஆம் ஆண்டு திமுக தொடங்கப்பட்டது. தேர்தல் அரசியலில் அவங்க 50களுக்கு பிறகு தான் வந்தாங்க. 1967 தான் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. முதலாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்குது. ஆனால் அவங்க எப்போதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டையே வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுங்கட்சியே ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி செய்யக்கூடிய கட்சி ஒரு கட்சியாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆட்சி செய்யக்கூடிய கட்சியே இது இப்படி தான் அடுத்த வைக்கணும், அடுத்த நடவடிக்கை நீ இப்படி தான் எடுக்கணும், இது தான் செய்யணும் அப்படின்ட்டு டைரக்ஷன் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா திமுக தான். எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இது எம்ஜிஆர் காலத்துலேயும் அப்படி தான் நடந்துச்சு, ஜெயலலிதா காலத்தில் நடந்துச்சு, இப்போது எடப்பாடி காலத்துலேயும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் சுயபுத்தி கிடையாது. அந்தளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம இல்லாத பற்றி அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு அவ்வளோதான். ஏன்னா அவருடைய அமைச்சர்களாகட்டும், அந்த முதலமைச்சர்களாகட்டும், எல்லோருமே அதிமுகவை சேர்ந்த எல்லோருமே அந்தளவுக்கு பெரிய இன்டலெக்சுவல் சொல்ல முடியாது. அவர்கள் சினிமாவின் மூலமாக, சினிமாவின் கவர்ச்சி மூலமாக தமிழகத்தில் மக்களால் ஆதரிக்கப்பட்டு முதலமைச்சரானவர்கள். அவர்களுக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் மைண்ட் வேலை செய்யும். ஏன்னா அதே மாதிரி அதிகாரிகள் கூட அந்தளவுக்கு ஒரு சரியான ஆலோசனை வழங்க மாட்டாங்க. ஆனால் திமுக வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க குரல் கொடுத்தோடனே ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஓகே, கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிப்பார், என்ன பண்ணலான்னு ஆலோசனை கேட்பார், இவர் சொன்னால் கரெக்டாக செஞ்சுவார். ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்னன்னாக்கா நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு ஏடிக்கு போட்டியாக தான் அந்த அம்மா செயல்பட்டாலும் கூட வேறு வழி இல்லை. திமுக ஒரு செக் வச்சாக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் நடந்து இருந்துச்சு. அதே நிலை தான் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பாவம், அவர்கிட்ட அந்தளவுக்கு அவர் ஒரு அடிமட்ட ஏழ்மையான பெண்புலத்தில் வந்தவர் தான். அவருக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை அவர் கையில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்தளவுக்கு யாரும் அவரை முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. அதனால் இப்போதைக்கு எதிர்கட்சிகள் கொடுக்குற பலத்தினால அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கார். இதே போலவே அவர் செயல்பட்டாலே இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆட்சி இருக்குது. ஏன்னா எல்லா விஷயங்களும் அவர் அப்படியே செயல்பட்டு தான் நல்லா சிறப்பாட்சி இருந்திருக்கும். ஏற்கனவே பல விவகாரங்களை அவர் தோல்வி அடைந்து விட்டார். நீட் விவகாரம், ஜிஎஸ்டி, உதயமின் திட்டம் போன்ற பல விவகாரங்களில் அவர் தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்தை பேச்சை கொண்டு தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து விட்டார். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். இது பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த முழுமையான வெற்றி எதிர்கட்சிகளால் ஏற்பட்டது. சில பேர் பாராட்டலாம், அமல்படுத்தணுமோ ஆளுங்கட்சி தான், அதிமுக அரசாங்கம் தான், அதை வந்து யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கான சாவி கொடுத்தது யாருன்னா எதிர்கட்சிகள் தான். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், வழக்கறிஞர் வில்சன், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், அந்த கட்சியோட எம்பி ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தினால்தான் இப்படி ஒரு முடிவை நாம் எட்டியிருக்கிறோம். இதன் மூலம் இந்த ஆண்டு எப்படியும் ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதுப்பா சொல்லுவாங்கள்ல, சுட்டி காட்டி வழிநடத்துறதுக்கு ஒரு எதிர்கட்சி சரியான நிலை இல்லைனாக்கா அந்த அரசாங்கம் வந்து மிகவும் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் எப்போதுமே
சுட்டி காட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அதை காதில் வாங்கிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் மத்திய அரசாங்கத்தை அவங்களுடைய பாஸுகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் வேறு வழி இல்லாமல், ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்தில் நம்ம துரோகம் பண்ணோம்னாக்கா மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க, மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா திரும்ப ஏதாவது டெபாசிட் சுத்தமாக கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம். எப்படி இருந்தாலும் அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் பாராட்டுக்குரியவர்கள். எப்படியோ பாசிச சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கும் ஆளுநரின் சதி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அண்ணா காலத்தில் ஆட்டுக்கு தாடி போல ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, அதுபோல நாட்டுக்கும் ஆளுநர் தேவையில்லை என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இப்பொழுது நாம் ஆளுநரை அங்கீகரித்திருக்கிறோம். இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாநில மக்களுக்கு நல்லது செய்யும் விதமான காரியங்களில் தமிழகத்திற்கு வரும் ஆளுநர்கள் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வரும், ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ பற்றிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.